இங்க பாருங்க, ஒரு விஷயத்தை எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட ஃப்ரெண்டா பழகிறதா அவங்க காதல்னு தப்பா நினைச்சிட்டாங்க. ஒரு விதத்துல அதுக்கு நானும் ஒரு காரணமாயிட்டேன். இங்க பாருங்க, நான் உங்களை லவ் பண்ணலன்ற உண்மையை எத்தனையோ தடவை நானும் சொல்ல ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்குள்ள நீங்க எல்லாம் சேர்ந்து சத்யாவை ரிஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்க. இப்ப சத்யாவோட நிலைமை முள்ளு மேல விழுந்த சேலமே ஆயிடுச்சு. அவசரப்பட்டுட்டு எடுத்துட்டுலாம் போக முடியாது. பார்த்து பக்குவமா சேலை கிளியாம தான் எடுக்கணும். அதை நான் மட்டும் தனியா பண்ண முடியாது. நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கு தான் நான் போராடிட்டு இருக்கேன். புரியுது சார். அன்னைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் நீங்கள் கோவமாக பேசும்போது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் சத்யாவுக்கு மூக்கிலே ரத்தம் வந்தது. உங்கள்கிட்ட சொல்ல சார். ஏங்க மறுபடியும் புரியாமலே பேசுறீங்க. அதுக்கு இப்ப பேசுறதுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை சார், ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்குள்ள சம்மந்தம் இருக்கிறதுனால தானே அவ்வளோ பிரச்சனை. ரோட்டில் எத்தனையோ பேரை பார்க்குறோம். அவங்களுக்கு ஏதாவது நம்ம ஒதுங்கி தானே போகிறோம். ஒதுங்கி போகிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ளே போயிட்டா தான் பிரச்சனை. அதான் சத்யா விஷயத்துலேருந்து உங்களை ஒதுக்கி வைக்கலான்னு ட்ரை பண்ணோம். இப்போ நீங்க தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கீங்க. எனக்கும் சத்யாக்குள்ள ரிலேஷன்ஷிப் அவ்வளவு சீக்கிரமா ரோட்ல உள்ள யாரோ மாதிரிலாம் ஒதுக்கிட முடியாது. இட்ஸ் a true friendshipங்க. எனக்கு சத்யாவோட காதல் கல்யாணம் தான் வேணாம்னு நினைக்கிறேன். பட் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு வேணும். ப்ளீஸ்ங்க, இனிமே உங்களுக்கு எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. என்னங்க அமைதியா இருக்கீங்க? சொல்றீங்களா? சொல்கிறேன் சார். அப்புறம் சத்யாவை நான் லவ் பண்ணலன்றதை நானே உங்ககிட்ட புரிய வைக்கிறேன். நீங்க புரிய வைக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. சரி சார். எப்படி சார் புரிய வைக்க போறீங்க? யோசிச்சுட்டு சொல்றேன். எது இருந்தாலும் சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க. அது மட்டும் போதும். நீங்கள் மட்டும் இல்லைன்னா எங்கள் சத்தியம் எங்களுக்கு இல்லை சார். உங்களை தவிர வேறு யாராக இருந்தாலும் இவ்வளோ பக்கமானது பணம் தெரில சார். நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம் சார். நம்ம எல்லோரும் சேர்ந்து சத்யாவுக்கு புரிய வைப்போம் சார். டேய், எங்கடா இன்னும் காணோம்? அதான் மாப்பிள்ள எனக்கும் தெரியல. ஒருவேளை நம்மகிட்ட சும்மா கர்ட்டசிக்காக சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு எப்போதும் போல சத்யா பக்கம் திரும்பிட்டாங்களோ? இருக்கலாம் மாப்பிள்ள. ஏன்னா எனக்கும் அவனுங்க சத்யா டீம் தான் தோணுது. டேய், நீ என்னடா நாம ஒரு டீம் சத்யா ஒரு டீம் மாதிரி பேசிட்டு இருக்க? இல்ல மாப்பிள்ள, இந்த லவ் ட்ராக்ல சத்யா ஒன்னையும் ஆப்போசிட் மைண்ட் செட்ல இருக்கீங்களா அத சொன்னேன். டேய், நான் லவ்ன்ற விஷயத்துல தான் சத்யாவை தூரத்துல வச்சு பார்ப்பேன். ஆனா ஃப்ரெண்ட்ஷிப்ல சத்யாவை ரொம்ப க்ளோஸ்ல வச்சுப்பேன். டேய், நானா தான் விரும்புறேன். சத்யா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பத்தி நான் எப்பயே சொல்லிட்டேன். நீனு புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது மாப்பிள்ள. அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா வந்திருப்பானுங்கல்ல. இதோ பாருடா, நான் மனசுல பட்டது தெளிவா சொல்லிட்டேன். சத்யா ஃபீல் பண்ண மாதிரி இந்த லவ் மேட்டரை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு. இது அவங்களா புரிஞ்சுட்டு ஹெல்ப் பண்ண வந்தாங்கன்னா சந்தோஷம்தான். இல்லைன்னா நம்ம ரூட்டை மாத்திக்க வேண்டியதான். மாப்பிள்ள, நேத்து நீ பேசின பேச்சுல மாக்கானும் கதிரும் தெளிவாயிட்டானுங்க போல இருக்கு. அங்க பாரு வர்றத. ஹாய் தம்பி சார். ஹாய். ஹலோ சார். ஹாய் சார். இங்கே எதுக்கு சார் வர சொன்னீங்க? சத்யாவுக்கு நான் லவ் பண்ணலன்றதை புரிய வச்சுட்டு ஃப்ரெண்டா பழகிறதுக்கு பிளான் பண்றேன்னு சொன்னல, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். அதுக்கு தான் உங்களை இங்க வர சொன்னேன். இதான் ஸ்பாட்.
புரியல சார். ஹாஸ்பிட்டல் அப்படி என்ன பிளானு? இங்க இருக்க டாக்டர் ரொம்ப ஃபேமஸான சைக்காட்ரிஸ்ட். 2 டாக்டர் முடிச்சவரு. ஆமா, கட்டிங் அண்ட் ஷேவிங். டேய், இல்ல மாப்ள, மனசுல இருக்கிற விஷயத்த தேவையான அளவுக்கு கட் பண்ணிடுவாரு, தேவையில்லாத விஷயத்த சுத்தமா வலிச்சு எடுத்துருவாருங்கிறது தான் கொஞ்சம் டீடைலா பட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னேன். இவன் ஒருத்தன். சார் சத்தியமாக புரியல சார். இங்க பாருங்க தம்பி சார், இந்த மூளையில பதிவாயிருக்கிற எண்ணங்களை சுத்தமா மறக்கடிக்கணும்னு சொன்னா போதும். ட்ரீட்மெண்ட்ல ஈஸியா மறக்கடிச்சிருவாரு. சுருக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, பிடிக்காம ரொம்ப நாள் சேர்ந்து வந்த 2 பேரை பேசியே பிரிச்சிருவாரு. சார் அதான் பிடிக்காம வாழ்றாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு இவர் பேசி பிரித்து வைக்கணும்? கோர்ட்டுக்கு போனால் அவங்களுக்கு டிவைஸ் கிடைக்க போகுது. இப்பெல்லாம் பஞ்சர் ஓட்டுறவங்களாம் பஞ்சு டெலிவரி பேசுறானுங்களே, என்ன பண்றது? சமாளிப்போம். ஏங்க, நீங்க பிரிக்கவே முடியாத 2 ரவுடி கப்பிள்ஸ 5 நிமிஷத்துல அசால்ட்டா பிரிச்சு விட்டுருவாரு. சார் இதெல்லாம் ஒரு குழப்பா சார்? எரிச்சம்பள வாயனுக்கு பேச்ச பாத்தியா? டேய், என்னடா என்ன பேசினாலும் கட்டையா போடுறானுங்க? ஒருவேளை நான் ஃபீல் பண்ண வந்து இங்க வந்திருக்கானுங்களா? அதான் மாப்ள எனக்கும் டவுட்டா இருக்கு. என்னடா? டேய், எப்படியாவது புரிய வச்சு பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிடணும்டா. இப்ப பாருங்க, நான் உங்களை தெளிவா சொல்றேன். இப்ப நீங்க என்ன பார்த்தா பிரபு சார் சொல்றீங்களா? ஆமாம் சார். ஆனா இந்த டாக்டரை நீங்க ஒரு தடவை மீட் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னா நீங்க என்ன யாருன்னு கேட்பீங்க. அப்போ ஹாஸ்பிட்டலில் சத்யா அவங்கள மறந்துட்டு நீங்கள் யாருன்னு கேட்டு கடுப்பேத்துச்சு, அந்த மாதிரியா சார்? நாட் எக்ஸாக்ட்லி, பட் ஏறக்குறைய அப்படிதான். நீங்க சொல்றதுல இந்த பிரபு யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் சொல்றதுல இந்த பிரபுவை லவ் பண்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க ஆள் மனசுல இருந்து அவங்களை ஹைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவா இல்லடா? ஏன் சார், அன்னைக்கு சத்யா ஹாஸ்பிட்டலில் உங்களை ஞாபகம்னு சொல்லி யாருன்னு கேட்டுச்சு, அன்னைக்கு அப்பாடா விட்டு தொலைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பீங்கல்ல? கம்பளி பூச்சி வாயன் கரெக்டா சொல்றானே. இவன் என்ன யோசிக்கிறான்? நாங்க சந்தோஷமா இருந்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? நீங்க ஃபீல் பண்றமே இல்ல தம்பி சார். சத்யாவை நான் லவ் பண்றேன்னு நினைச்சுதானே அவங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ பாருங்க, சத்யா நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. பிரபு உங்ககிட்ட எப்படி பழகியிருக்கான், அதை நீங்க எப்படி எடுத்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் டாக்டர் அவங்ககிட்ட சொல்லி நமக்கே தெரியாம நம்ம மூளையில இருக்க பிரச்சனை தீர்த்து வச்சிருவாங்க. அப்படியா? அப்போ நான் ஓகே தான் சார். ஆமா, சத்யா எங்க? சொல்லிருக்கோம் சார், இதோ வந்துடும். ஓ, குட் மார்னிங் பிரபு. குட் மார்னிங் டாக்டர். நீங்க சொன்ன சத்யா வந்துட்டாங்களா? இல்ல வந்துட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க வந்தது உள்ள அழைச்சிட்டு வாங்க. ஏங்க, சத்யா வந்துருவாங்களா? சார் கண்டிப்பாக வந்துடும் சார். நீங்கள் சொல்லி வராமல் இருக்குமா? மாப்பிள்ள சத்யா வராங்க. ஹாய். என்ன சமல் பேபி, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன். டேய், உங்களுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? இல்லை சத்யா, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். அப்போ நம்ம ஏரியாவில் இருக்கிறவங்க யாருக்காவது ஏதாவது ஆச்சா? அதெல்லாம் எதுவும் இல்லை. நீ அப்படி கேட்டுருக்க? ஆஸ்பத்திரி என்ன வர சொல்லிட்டு எனக்கு முன்னாடி நீங்களாம் வந்து நின்னுந்தா வேற என்ன கேட்பாங்க? ஏங்க, என்னங்க எப்பவுமே நீங்க மத்தவங்க பத்தி தான் கவலைப்படுவீங்களா? உங்களை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டீங்களா? ஏன் எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கிறேன். உங்களுக்கு மூக்குல பிளட் வந்து மயங்கிட்டீங்கன்னு சொன்னாங்க. நல்லா இருக்கவங்களுக்கு எதுக்குங்க மயக்கம் வரணும்? ஓ, அது தெரிஞ்சிச்சா? அதுதான் நான் வர சொல்லிக்கிறியா? ஆமா, அன்னைக்கு ரத்தம் வந்த போய் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். நானும் உங்களை உடனே வந்து பார்த்துருப்பேன். ஆனா நீங்க என்கிட்ட சொல்லாம விட்டீங்க. அதுக்கு காரணமே நீ தானே. இனிமே உங்களை பார்க்க வர மாட்டேன், என்ன நினைக்காதீங்க. இனி உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகுதுன்னு சொன்னதும் என் மனசை அதை ஏற்றுக்காம உடம்பு வழியா வேதனையை காட்டுச்சு. அது யார் என்ன பண்ண முடியும்? சரி,
இனிமே அப்படியெல்லாம் என்னாண்ட பேச மாட்டேன்னு சொன்னாலே போதும், நான் சரியாயிருவேன். இந்த ஆஸ்பத்திரி மருந்து மாத்திரை எல்லாம் எதுவும் தேவையில்ல. அக்கா சும்மா ஒரு டெஸ்ட் தானே, பிரபு சார் தான் சொல்றாருல்ல. ஆமாம் சத்யா, எல்லாம் ஆசைப்பட்றாங்களே, நீ தான் டாக்டர் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய் எனக்கு ஒண்ணுமே இல்லடா, நான் நல்லா தான்டா இருக்கிறேன். ரவுடி பேபி, ஆக்சிடென்ட் ஆனப்போ உங்களுக்கு தலையில் அடிபட்டுச்சுல, ஸோ உங்களுக்கு பிளட்டும் வந்துச்சு. அதோட ரிஃப்ளெக்ஷனாக இல்லைன்னு தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கோம். ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல தப்பு இல்லைல்ல. அது இல்ல அமுல் பேபி, நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ளீஸுங்க, எனக்காக ஒரு தடவை உள்ளே வந்து டாக்டரை பாருங்க. ப்ளீஸுங்க. சரி வாங்க டாக்டர், இவங்க தான் சத்யா. வாங்க சத்யா, நீங்க என்னோட ட்ரீட்மெண்ட் ரூமுக்கு வாங்க. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. போயிட்டு வாங்க. மாப்பிள, ம். இன்னையில இருந்து சத்யா உன்னை லவ் பண்ணணுங்கிறதையே மறந்துடுவாங்க. யூ ஹாப்பி? இப்படிதான் எது பண்ணனாலும் யோசிச்சு பண்ணணும். இட்ஸ் கால்டு வலியே தெரியாம முள் எடுக்கிற டெக்னிக்கு. டேய், வாய் முட்டு சுமாரா. உட்காருங்க சத்யா. சார், ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோன்னு டாக்டர் ஊசி ஈசி போட்டுற போகிறாரு சார். அப்புறம் அவ்வளோதான், சத்யா வேலையை கட்ட ஆரம்பிச்சிடும். அப்புறம் நம்ம தான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி ஆகிடும் சார். தம்பி சார், ஒன்றும் கவலைப்படாதீங்க. டாக்டர்கிட்ட சத்யாவை பற்றி தரோவா சொல்லிட்டேன். ஊசி என்ன, குண்டூசி கூட ரூம்ல எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல. ஓகே சார். ஹாப்பி தானே? ம். அப்போ விடுங்க. ஐ எம் டாக்டர் ஜீவா. உங்க பேரு? சத்யா டாக்டர். ட்ரீட்மெண்ட்னு நினைக்காதீங்க, ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்க போறோம்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ரிலாக்ஸ்டா இருங்க. சத்யா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டு எது? வாலிபால் டாக்டர். ஓ, வேற எதுலயாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? பைக் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன பைக் வச்சிருக்கீங்க? RX 100. RX 100ஆ? உங்களுக்கு அதெல்லாம் ஓட்ட தெரியுமா? என்ன டாக்டர், நான் மெக்கானிக் செட் வச்சுக்கிறேன். ஒரு மெக்கானிக்கு RX 100 கூட ஓட்ட தெரியாதா? நான் எல்லா பைக்கும் ஓட்டுவேன் டாக்டர். வாவ், சூப்பர். இப்போ ரிலாக்ஸ்டா இருங்க. உங்களுக்கு ஊசியோ மாத்திரையோ கொடுக்க போறதில்ல. பெரிய வித்தக்காரரா இருப்பார் போல இருக்கு. தெரிஞ்சுதாண்டா அப்பாயின்மெண்ட்டே வாங்கியிருக்கேன். வா வா, என்ன நடக்குது பாப்போம். சத்யா, நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? ம். சத்யா,
இப்போ நீங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கீங்க. நாம வாழ்ற வாழ்க்கையும் ஒரு விதமான கனவு தான். அத உண்மைன்னு நம்புறீங்களா? ம் நம்புறேன் டாக்டர். ஆனா நாம உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்க எல்லாமே பொய். அதே நேரம் பொய்யான சில விஷயங்கள் கூட உண்மையா இருக்கலாம். அதை நீங்க உணர்றீங்களா? மாப்ள டாக்டரு சத்யா கிட்ட என்ன சொல்றாரு? உண்மையை சின்ன வயசுல உங்களுக்கு யாரை பிடிக்கும்? என் அப்பாவை. அதுக்கப்புறம் எங்க அம்மாவை. அம்மாக்கு அப்புறம் பாட்டி. ஓகே. அதுக்கப்புறம் எங்க அக்காவை ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்களா, இப்படித்தான் இவங்க இல்லைன்னா இவங்கன்னு உள் மனசு ஒவ்வொருத்தரையா மாத்திக்கிட்டே இருக்கும். இப்ப சொல்லுங்க சத்யா, நீங்க சொன்ன எல்லாரையும் விட உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? அமுல் பேபியா? யார் அந்த அமுல் பேபி? என் உயிர். டாக்டரா? டாக்டர் என்னாச்சு டாக்டர்? கை கொடுங்க, கை கொடுங்க. அட கை கொடுங்க சார். சத்யா மனசுல பிரபுங்கிற ஒரு ஆள் இல்லவே இல்ல. மாப்ள கங்க்ராட்ஸ் மாப்ள. கம்ப்ளீட்டா மறந்துட்டாங்க. இப்ப போய் ஹாய் சத்யா, ஐ எம் பிரபு, இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும்னு சொல்லி பாருங்க. சொன்னா லெஃப்ட்ல ஒன்னு விட்டு யாரா நீ என்கிட்ட வந்து லவ் சொல்றியான்னு கேட்பாங்க. ரியலி? டாக்டர் முடிச்சு வாங்களேன். வாங்க வாங்க வாங்க. கூல் 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 கூல். டாக்டர் உங்களுக்கு என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸு அது நான் 3 மடங்கு ஏற்றி கொடுத்துட்றேன். அப்புறம் உங்களுக்காக நான் அப்ராட் ட்ரிப் பிளான் பண்ணுறேன் உங்கள் ஃபேமிலியோட. ஓகே, சார்ட்டர் ஃப்ளைட்டோட. டி நம்ம ஆஃபீஸ் அக்கௌண்ட்ல டிக்கெட் போட்டு கொடுத்துறேன். போட்டு கொடுத்துறேன் மாப்ள. ஓகே, ஹாப்பில? ஹாப்பி பிரபு. அப்பாடா. டாக்டர் எங்களால நம்ப முடியல டாக்டர். சத்யாக்கா மனசுல இருந்து பிரபு சார் எப்படி மறக்கடிக்க முடியும்? நான் இது வரைக்கும் அட்டென்ட் பண்ண எந்த பேஷண்ட்டும் ஃபெயில் ஆனது கிடையாது. என்ன ரெஃபர் பண்ண கிளையண்ட் உங்களுக்கு சொல்லிருப்பாங்களே? எஸ் டாக்டர், சொன்னாங்க. அவங்க உங்களை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொன்னாங்க. அப்படி சொன்னனால தான் நான் உங்ககிட்ட உடனே அப்பாயின்மெண்ட் எடுத்து இமிடியேட்டா வந்தேன். எனிவேஸ் ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். உங்களை மறக்கவே மாட்டேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. அவங்க ஆள் மனசுல இருக்கிறது அமுல் பேபி மட்டும்தான். ம்